வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்போட எனர்ஜியையே டோட்டலா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் சாதாரண ஜூஸ் கிடையாது. ரத்த ஆரோக்கியத்தை அடியோடு மாத்திர ஒரு நேச்சுரல் ட்ரிங்க். அத பத்தின முழுமையான சயின்ஸ், நன்மைகள் எல்லாத்தையும் இப்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. காலையில எழுந்த உடனே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? நாள் முழுக்க எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கா? இல்ல முகம் ரொம்ப டல்லா இருக்கு, இயற்கையான ஒரு ஸ்கின் க்ளோ வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுக்கெல்லாம் பல விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சிம்பிளான தீர்வு. அடர்த்தியான சிவப்பு நிறத்துல இருக்கிற ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம குறிப்பா 4 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். 1 இயற்கையோட சிவப்பு மேஜிக். 2 இதோட முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள். 3 சரியான காலை ரெசிபி. அப்புறம் 4வது நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய முன்னெச்சரிக்கைகள். ஓகே. முதல்ல இயற்கையோட சிவப்பு மேஜிக், அதாவது இந்த நிறத்துக்கு பின்னால இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் பத்தி பார்க்கலாம். பீட்ரூட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இரும்பு சத்து மற்றும் ஃபோலேட். இது நேரடியா நம்ம ஹீமோகுளோபினை சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இதுல இருக்கிற நேச்சுரல் நைட்ரேட்ஸ் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கும் பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாம இதுல வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்போட செல்லுலார் ஆரோக்கியத்துக்கும் சீரான ரத்த ஓட்டத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜ். அடுத்து இதோட முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் என்ன, இது எப்படி நம்ம உடலுக்கு ஒரு எரிபொருளா செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதுல மிக முக்கியமான முதல் நன்மை என்னன்னா ஹீமோகுளோபின் அதிகரிப்பு. பீட்ரூட்ல இருக்கிற இரும்பு சத்தும் ஃபோலேட்டும் நம்ம ரத்தத்துல இருக்கிற சிவப்பு அணுக்களை ரொம்ப வேகமா பெருக வைக்குது. குறிப்பா அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி டயர்ட் ஆகுறவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். நம்ம உடம்புல ரத்தம் ஊற இது ஒரு அருமையான வழி. பீட்ரூட் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் நிறைந்த ஆரோக்கியமான ரத்தம் நம்ம நரம்புகள் வழியா உடம்போட எல்லா பகுதிக்கும் எவ்வளவு சீரா பாயுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கும் போது உங்களோட ஒட்டுமொத்த ரத்த ஓட்டமும் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம மூளையோட செயல்பாடும் ரொம்ப ஷார்ப்பா மாறும். நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நேச்சுரல் ஸ்கின் க்ளோ. உடம்புக்கு உள்ள ரத்தம் சுத்தமாகும் போது அதோட ரிசல்ட் வெளியில உங்க சர்மத்துல ரொம்ப பிரகாசமா தெரியும். எந்த ஒரு செயற்கையான கிரீமும் இல்லாம உங்க சர்மம் இயற்கையாவே ரொம்ப பிரகாசமாவும் ஆரோக்கியமாவும் மாற இந்த ஜூஸ் ஒரு அற்புதமான சாய்ஸ். பீட்ரூட்ல இருக்கிற இயற்கை நைட்ரேட்டுகளை ஒரு சீக்ரெட் வெப்பன்னே சொல்லலாம். ஏன்னா இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதனால உங்க இதயம் ரொம்ப ஆரோக்கியமா எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சிறப்பா செயல்பட முடியும். சரி, இதை எப்படி தயார் பண்றதுன்னு பாப்போம். சரியான காலை ரெசிபி, அதாவது ஆரோக்கியத்தை எப்படி பிளெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், அப்புறம் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாற்றை பிழிஞ்சு விட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பவர்ஃபுல்லான ஃப்ரெஷ்ஷான மார்னிங் ட்ரிங்க் ரெடி. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கோ, குடிக்கவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இதை எப்போ குடிக்கணும், என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். இது எப்ப குடிக்கிறது பெஸ்ட்? காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படி இல்லனா நீங்க வாக் அவுட் பண்ற ஆளா இருந்தா எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு சூப்பரான எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும். சுத்தமா சோர்வே இல்லாம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வாக் அவுட் பண்ண இது செம்மையா ஹெல்ப் பண்ணும். ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது 100% இயற்கையான பானம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இயற்கையானது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம இஷ்டத்துக்கு அளவுக்கு அதிகமா குடிக்க கூடாது. சரியான அளவுல குடிச்சா மட்டும்தான் முழுமையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இது அளவுக்கு அதிகமாக குடிச்சா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலரா குடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே அளவோடு குடிக்கிறதா நமக்கு சேஃப். இத தினமும் அளவோட குடிக்கும்போது அதிக எனர்ஜி, பிரகாசமான சர்மம், அப்புறம் சீரான ரத்த ஓட்டம்னு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா அதுவே அதிகமா குடிச்சா வயிறு கோளாறு, இன்னும் சில மருத்துவ சிக்கல்கள் வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா அளவோடு குடித்தால் வளமோடு வாழலாம். இப்போ நம்ம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த நேச்சுரலான ஜூஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹெல்தியான எனர்ஜியை கொடுக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேச்சுரல் ட்ரிங்க், ஹெல்தி பிளட், ஹெல்தி பாடி. கண்டிப்பா ஆரோக்கியமான ரத்தம் தான் ஆரோக்கியமான உடலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரத்த ஆரோக்கியம் பத்தி இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே விட்டுட போறீங்களா? இல்ல நாளைக்கு காலையில ஒரு புதிய எனர்ஜியோட உங்களுக்கான முதல் கிளாஸ் பீட்ரூட் ஜூஸை பிளெண்ட் பண்ணி குடிக்க போறீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க, ஆக்டிவா இருங்க.